நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். அப்படி இந்த பெருஞ்செல்வத்தை நம்ம அடைவதற்கு தினசரி நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நடைப்பயிற்சி செய்வதோட நோக்கம் என்னன்னு சொன்னால், உடம்பு முழுக்க ரத்தோட்டம் நல்லா சீராக உடல் முழுக்க பரவினாலே போதும். எந்த நோயும் எளிதில் ஒருத்தரை அணுகாது. அப்படி நோய் வந்திருந்தாலும் எளிதில் அவர் அதிலேருந்து விடுபட முடியும். அதனால்தான் நீண்ட காலமாக மருந்துகளை சாப்பிடக்கூடிய நோய்க்கு ஆளானவங்க டாக்டரை பார்த்து, என்ன சார், நான் ரொம்ப நாளாக அந்த மருந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே சாப்பிட்றேன், ஆனால் நோய் மட்டும் குணமாகவே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் என்ன சொல்லுவார், சார், என்ன மருந்து சாப்பிட்டாலும் உடற்பயிற்சி ஏதாவது செய்யணும், தினசரி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாவது நீங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இந்த நடைப்பயிற்சி ஏன் செய்யணும்னு சொல்கிறாருன்னா, எவ்வளோ தான் மருந்து சாப்பிட்டாலும் ரத்தோட்டம் உடல் முழுக்க நல்ல சீராக நடைபெறும்போது தான் அவரோட நல்வாழ்வு உறுதிப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புல ரத்தத்தை இதயம் மூலிமா உடம்பு முழுக்க பரவ செய்கிறதுக்கு ஒரு உறுப்பு இருக்குது இல்லையா, இதயம் இருக்குது. ஆனால் நம்முடைய நல்வாழ்வுக்கு மிக பெருந்துணையாக இருக்கக்கூடிய நிணநீர் ஓட்டம் அப்படி இருக்குது பாருங்கள், நிணநீர் சொல்கிறாங்களே, அந்த நிணநீர் உடல் முழுக்க பரவுவதற்கு எந்த தனித்த உறுப்பும் ஆர்கனும் கிடையாது. இது லிம்பயாஸ்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த சீராக அந்த நிலநீர் ஓட்டம் இருந்ததுனாலே நம்ம உடம்புல நல்வாழ்வு நிலையாக இருக்கும், உறுதியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த நிணநீர் ஓட்டம் சிறப்பாக செயல்படவும் நம்முடைய நடைப்பயிற்சி நமக்கு பெரும் துணையாகவும் உதவியாக இருக்கும். அதனால் இந்த நடைப்பயிற்சி என்பதை நீங்கள் எந்த நிலையிலும் தவிர்க்கக்கூடாது. எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான உடற்பயிற்சி எதுன்னு சொன்னால் அது நடைப்பயிற்சி தான். நடைப்பயிற்சியை நாம் நாள்தோறும் கடைப்பிடிப்போம், நல்வாழ்வை வாழ்நாள் முழுக்க பெறுவோம். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பெறவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.